இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி பீட்சா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் மைதா, பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டி சால்ட்டு மூணுத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டு சேர்க்காதனால கண்டிப்பாக நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்தே ஆகணும். நல்லா சாஃப்டாக இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி குக்கிங் ஆயில், நீங்கள் ஆயில் இல்லைனாலும் பட்டர்னாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பீட்சா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் சப்பாத்தி மாவு பதம் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக மெல்ல பொறுமையாக பசைங்க. பீட்சா செய்யலாம் ரொம்ப நேரம் ஆகாது, டோ செய்ய மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். இதை முந்தின நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். எப்படி மாவு இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். என் கையில் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கவுண்டர் டாப் மேலே கொஞ்சோண்டி மாவை தெளிச்சுக்கோங்க. அந்த டோவை எடுத்து நல்லா வச்சு அமுக்கிட்டு, நான் என்ன பண்ணுறேன்னா என் கையை நல்லா பார்த்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே முன்னையும் பின்னையும் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு டோ நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாட்டும் நல்லா நீங்கள் பசையணும். அப்படின்னா தான் டோ நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இதை வந்து முந்தின நாளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா, முந்தின நாள் செஞ்சு வச்ச டோவை நல்லா க்ளீன் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மறுநாள் காலையில் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். குறைஞ்சது ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, அது சேஃப்டியும் இல்லை. நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்லா பால் மாதிரி உருட்டி எந்த விரிசலும் இல்லாமல் இப்படி நான் செய்கிற மாதிரியே கையை வச்சு அமுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கணும். அதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதனால் ப்ரோஃபை வரும். ப்ரோஃபை வந்த டோவை வந்து நான் கேட்டீனில் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். கேட்டின் மேலே கொஞ்சோண்டி பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சோண்டி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டோ வந்து கீழே வந்து கருகாமல் நல்லா ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இது நல்லா எந்த விரிசலும் இல்லாத அளவுக்கு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மெல்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழுத்தி ஓரங்களுக்கு தள்ளுங்க. எந்த அளவுக்கு மெல்ல தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக தள்ளுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா பொறுமையாக மெல்ல பண்ணுங்கள். சைடில் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கையை வச்சு எப்படி அமுக்கி கொடுக்குறோன்னோ அதே மாதிரி அமுக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா புஃப்னு வராமல் இருக்க ஃபோர்க்கை வச்சு சென்டரில் மட்டும் குத்துங்க, சைடில் குத்தி விடாதீங்க. சென்டரில் மட்டும் நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விடுங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் குத்த முடியுதோ அந்த அளவுக்கு குத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பீட்சா சாஸ் வீட்லேனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை கடையில் கிடைக்கிற சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சீஸ் தூவ போகிறோம். சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவிக்கலாம். நீங்கள் கடையில் போய் பீஸா சீஸ் கேட்டாலே அவங்க உங்களுக்கு தந்துடுவாங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேப்சிகமும் ஆனியனும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா பன்னீர், சிக்கன், கார்ன் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ ரெண்டையும் மேலே லைட்டாக தூவி நான் ஓடிஜியில் வச்சு எடுக்க போகிறேன். ஓடிஜி டைம் வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் வரும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.